ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெண்கள் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்க்கை ரீதியாக வாழ்ந்து அதை அனுபவித்து இந்த விஷயத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு பிரச்சனை வரும், இப்படி ஒரு பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வாழ்க்கை பூர்வமாகவே பார்த்திங்கன்னா அனுபவித்து அதை இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு அதை சொல்லிவிட்டு போயிருக்கின்றனர். அதையெல்லாம் நாம் பின்பற்றினாலே பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்திற்கு அது நல்லது. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய அந்த 5 விஷயங்கள் என்னென்ன, எவைகளையெல்லாம் வீட்டில் இருக்கும் பெண்கள் பார்த்திங்கன்னா வெளியே பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதை தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ள போகிறோம். ஆண்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா இருபாலருமே இந்த விஷயங்களை யாரிடமுமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இப்படி நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்ன ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுடைய பொறாமை பார்வையும் தீய எண்ணங்களும் உங்களை தாக்கி நீங்கள் நினைக்கின்ற அந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மோசமான நிலைக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதை நீங்கள் சொல்லாமல் வாழ்ந்தாலே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த பொல்லாத கண்திருஷ்டியாக இருக்கட்டும், இல்லை அந்த பொறாமை பார்வைகள் உங்களை அண்டாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து நம்ம கடந்து சென்று வரணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் கேட்கவும் கூடாது, நாமளும் பார்த்தீங்கன்னா அதை சொல்லவும் கூடாது. புதிய பொருட்களை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை யாரிடமும் நம்ம முதல்ல சொல்லக்கூடாது. இதுதான் பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட்டு. குண்டூசி முதல் பார்த்தீங்கன்னா பெரிய தங்கம் வரை நம்ம எது வாங்கினாலுமே அந்த பொருட்களை வாங்குவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா யாரிடமுமே சொல்லக்கூடாது. சில பேர் சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்காக காசு சேர்த்து வைப்பார்கள். நான் இந்த பொருளை வாங்குவதற்காக காசு சேர்க்கிறேன் என்ற ரகசியத்தை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரிடமும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் நீங்கள் வாங்க நினைக்கும் பொருளை வாங்க முடியாமலும் போகலாம். அப்படி புதியதாக வாங்கிய பொருள் அடுத்தவர்கள் கண்பட்டு பழுதடைந்து போகவும் வாய்ப்புள்ளது. ஏன்னா நம்ம ரகசியமாக, அதாவது யாருக்குமே தெரியாமல் நம்ம ஒரு வேலையை செய்து கொண்டு இருப்போம். அதில் ஒரு வெற்றியானது கிடைத்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் பகிர்வதனால நமக்கு ஒரு பெருமை இருக்கிறது. அதை செய்யாமலே பார்த்தீங்கன்னா நான் இப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம யாரிடமும் சொல்லிக்கொண்டு அதை செய்யக்கூடாது. அதாவது மணி சேமிப்பில் பார்த்தீங்கன்னா யாரிடமும் இதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நான் இவ்வளோ சம்பளம், இவ்வளோ ரூபா நான் இந்த இடத்துல சேமித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லவர்களும் இருப்பார்கள், தீயவர்களும் இருப்பார்கள். அப்போ என்ன ஆகும், நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம், நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் வந்தாலுமே அந்த தகவல்களை நம்ம பரிமாறும் பொழுது திடீர்னு அந்த பணம் காணாமல் போக வாய்ப்பு இருக்கிறது. அப்போ யார் எடுத்தாங்க என்ன ஏதுன்னு கூட நம்மளால் கண்டிக்க முடியாது, நமக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிடும். அதனால் செய்கின்ற விஷயத்தை பார்த்திங்கன்னா ரகசியமாக செய்து அதில் பலன் அடைகின்ற வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு பெருமைக்குன்னு சொல்வதாக எண்ணி நம்ம பெரிய ஆபத்தில் போய் நிற்க வேண்டாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யாரிடமும் உங்களது வருமானத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. எவ்வளவு நெருங்கியவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப வருமானத்தை அவர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்கள் கணவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார், நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள், எவ்வளவு செலவு செய்கிறீர்கள், எவ்வளவு சேமிப்பில் வைப்பீர்கள் என்பதை மட்டும் யாரிடமும் சொல்லாதீங்க. அது உங்களுக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வைத்து விடும் அப்படிங்கிறது தான். இதை எந்த ஒரு மனிதனும் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுடைய குடும்ப விஷயங்களில் தலையிடவும் கூடாது. அவர்களுமே பார்த்தீங்கன்னா வேணும்னே போய் சொல்லக்கூடாது, நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் அப்படின்ட்டு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும்போது அவங்க அப்படி வாழ்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த ஏக்கமும் சில பேருக்கு வந்துவிடும். அப்போ என்ன ஆகிறது, அப்போ அவங்க குடும்பத்தில் கூட பிரச்சனை வரும். இல்லை இவங்க மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது தீய வினைகளை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யாரிடமும் ரொம்ப ஒரு அநூன்யமாக, அதாவது வெகுளித்தனமாக இருக்காமல் அதில் ஒரு முழு பொறுப்போடு இருக்கிறதுக்கு நம்ம பழகி கொள்ளணும். அடுத்து சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள். இப்போ வீட்டில் ஏதாவது நல்லது நடக்குது, பெண்களுக்கு இறைவன் கொடுத்த பெரிய பாக்கியம் பார்த்திங்கன்னா தாய்மை அடைவது. அந்த செய்தியை பார்த்திங்கன்னா 3 மாதங்கள் கழித்து தான் பார்த்திங்கன்னா வெளியாட்களுக்கு சொல்ல வேண்டும். சில பேர் 5 மாதம் வரை கூட பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமலே இருப்பார்கள். நீங்கள் தாய்மை அடைந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா கணவர், உங்கள் தாய் தந்தையர், மாமனார் மாமியார், உடன் பிறந்தவர்களிடம் மட்டுமே பகிர்ந்து கொள்வது தவறு கிடையாது. ஏன்னா இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நம்ம கூட இருப்பாங்க, நம்மளுடைய நலனுக்காக எப்பொழுதுமே நம்மளை சுற்றி வாழ்கின்ற ஒரு உறவாக இருக்கும். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து நம்மளுக்கு தூரத்து சொந்தமாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய உறவுகளாக இருந்தாலுமே, நெருங்கிய உறவுகளாக இருந்தாலுமே
அவர்களுக்கு ஒரு 3 மாதம் கழித்து சொல்வதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ்திர சம்பிரதாயம், நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுடைய நலனுக்காக கூறிவிட்டு போனது. இது தெரிந்த பெரியவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதை அனுசரித்து போவார்கள். அதனால் ஏன் இப்படி சொல்லலை அப்படி சொல்லலைன்ட்டு யாரும் சண்டைலாம் போட மாட்டாங்க. இது காலங்காலமாக பார்த்தீங்கன்னா நடக்கின்ற ஒரு வழக்கம்தான். அதனால் நடக்கின்ற சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இவ்வாறான இன்பமான சுப வேலைகளாக இருக்கட்டும், இதை உடனே பகிர்ந்து கொள்ளாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம், இப்போ கல்யாண காட்சி வைக்கிறோம்னா அது கன்ஃபார்மாக உறுதியானதுக்கப்புறம் எல்லா பொருத்தம் எல்லாம் பார்த்து எல்லாம் ஓரளவு பார்த்தீங்கன்னா முடிவானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து அதுக்கப்புறம் நம்ம திருமணத்திற்கு வரவேற்பு வைக்கலாம். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது பொண்ணோ பையனுக்கோ மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இத்தனை பொண்ணு வந்தாங்க, இத்தனை மாப்பிள்ளை வந்தாங்க, பார்த்து போயிட்டாங்க அப்படி இப்படின்னு நம்ம வெளியாள்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது. செய்கிற விஷயங்களை நம்ம அதாவது செய்து கொண்டே இருக்கணும். அதற்கான பலன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு கிடைக்கத்தான் செய்யும். ஒரு 2-3 இடத்துல பொண்ணு பார்க்குறோம்னா அப்படியே விட்டுருவோமா, மாப்பிள்ளை பார்த்துக்கிறோம் அப்படின்னு விட்டுருவோமா, அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இடமா பார்த்து கொண்டே தான் இருப்போம். அது முடிவானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ நாளைக்கு வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க, ஒன்றும் சொல்லலை அப்படின்ட்டு ஒவ்வொருத்தட்டையாக நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விஷயந்தான். அதனால் இந்த விஷயங்களை பூராமே முடிவானதுக்கப்புறம் நம்ம மற்ற வெளியுறவுகள்கிட்ட பகிர்ந்து கொள்வது நல்லது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் அனாவசியமாக எந்த ஒரு விஷயத்தையுமே எங்கேயுமே அதிகமாக பேசக்கூடாது. அளவுக்கு மீறினால் பார்த்தீங்கன்னா அமிர்தமும் நஞ்சு. நீங்கள் அதிகமாக பேச பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் உங்களுக்கு தான் பெரியதாகும். ஆகவே அனாவசியமாக பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசுவதை பெண்கள் கட்டாயம் குறைத்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் வரும். முயற்சி செய்து பாருங்கள். அதாவது தேவையில்லாத பேச்சுக்களை நம்ம பேசிக்கொண்டே இருக்கும்பொழுது நேரமும் போகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சிறு ஒரு பேச்சு சும்மா நம்ம ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சண்டையில் போய் முடிஞ்சிடும். அதனால் அந்த மாதிரியான பேச்சுக்களையுமே தவிர்த்து விடுவது நல்லது. பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா பேசுவாங்க, ஏதாவது ஒரு தண்ணி பிடிக்கிறது இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதில் ஒரு சண்டை வரும். அதனால் யாரிடம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேச்சு வச்சுக்கிடக்கூடாது. அதுக்காக பேசவே கூடாதுன்னு இல்லை, அதிகமாக ரொம்ப நேரமாக காலம் போகிறதே தெரியாமல் நேரம் போகிறதே தெரியாமல் பேசக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. அதுக்காக பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இது தெரியும், புரிஞ்சவங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நன்மையை கொண்டு வரக்கூடியதான். எதனால் அதிகமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒன்று மண்ணா இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை வேறு ஏதாவது தெரிஞ்சவங்களோ பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் கூட நல்ல பழக்கம் இருக்கும். திடீர்னு சண்டை வந்துடும், பிரிஞ்சிருவோம். நம்ம குடும்பத்து விஷயங்கள் அவங்ககிட்ட சொல்லியிருப்போம், அவங்க விஷயங்கள் நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தவறு செய்ய உண்டு, அதாவது தூண்டும். நம்ம எப்படி நம்மளை வையலாம், அப்போ நம்மளுடைய விஷயங்களை வைத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் யாராக இருந்தாலும் இந்த விஷயங்கள், குடும்ப விஷயங்கள் எதையுமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு நம்ம கூறுவது. நல்லா தான் பேசினாலுமே திடீர்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் எதிர்வினைகளை தூண்டு பண்ண அந்த மனமானது பார்த்திங்கன்னா நமக்கு தூண்டும். அதனால தான் எதையுமே நம்ம அதிகமாக பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவது. கடைசி விஷயம் பார்த்திங்கன்னா இது திருமணமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்துகின்ற ஒரு நல்ல ஒரு விஷயம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை. பெரும்பாலும் திருமணமான வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே வருகின்ற சண்டை அப்படிங்கிறது சிறு சிறு பிரச்சனைகள் தான். ஏதாவது ஒரு விஷயம், சின்ன விஷயந்தான் இருக்கும், அதற்கு போட்டு பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பெரிய சண்டையில் போய் முடிஞ்சிடும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறத நினைத்து கொண்டு அந்த இடத்துல இருந்து கடந்து போக பழகிக்கொள்ளணும். உடனே அவன் இப்படி பண்ணிட்டான், அவள் இப்படி பண்ணிட்டா அப்படின்ட்டு அதற்கு பெரிய பெரிய விஷயங்களை நினைத்து கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, பெரிய சண்டையில் போய் முடிச்சிடக்கூடாது. அப்படி சண்டை போட்டாலுமே பார்த்தீங்கன்னா அதை உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்வதற்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதை விட்டுவிட்டு வெளியாட்கள் தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் அம்மா அப்பாவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களிடம் போய் பகிர்ந்து கொள்ளக்கூடாது.
இப்போ அந்த நேரத்தில் அவர்கள் எதாவது சொல்ல, நீங்கள் எதாவது சொல்ல, மென்மேலும் பார்த்தீங்கன்னா அந்த பிரிவானது நீடித்து கொண்டே தான் இருக்கும். என்ன ஒரு சண்டையாக இருந்தாலும் இருவருமே மனம் விட்டு பேசி இனிமேலும் பார்த்தீங்கன்னா இவ்வாறு செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம மனமதார பேசி அதை புரிய வைக்கணுமே தவிர, உடனே எடுத்த எடுப்புலேயே நம்ம தேவையில்லாத ஆபாச வார்த்தைகளில் திட்டுவது, அடிப்பது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தையுமே அன்பாக நம்ம பேசி புரிய வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு கொண்டு தான் வருகின்றனர். ஏன்னா யாராக இருந்தாலுமே அதாவது முகத்தை சுழிச்சிக்கிட்டு கோபத்தோடு பேசும் பொழுது அந்த இடத்துல அவர்களுக்குமே பார்த்திங்கன்னா அதே எரிச்சல் ஊட்டுத உணர்வு தான் ஏற்படும். நம்ம அன்பாக சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலுமே அதை கேட்டு விடுவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் குடும்பத்திற்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வரும் பொழுது வெளியாட்களில் யார்கிட்டையும் போய் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அவர்கள் பார்த்திங்கன்னா தரக்குறைவாக பேசக்கூட வாய்ப்பு இருக்கிறது, உங்களோட மனைவியோ கணவனையோ. அப்போ நீங்களே பேசி அதை சரி பண்ணிக்கிடும் பொழுது தான் அது பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு நல்ல நிலையை கொண்டு வரும். எப்போ சண்டை போட்டாலுமே நீங்களுக்குள்ளே அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி கொண்டு வாழ பழகிக்கொள்ளணும். சண்டையே முடிந்த அளவு போடாதீங்க அப்படிங்கிறது தான். சிறு சிறு விஷயங்களுக்கு எரிச்சல் படாமல் அதை சகிப்புத்தன்மையோட கணவனோ மனைவியோ பார்த்திங்கன்னா ஒருவருக்கொருவர் அனுசரித்து அதை கடந்து போக முயற்சி செய்யணும். இதுதான் பார்த்திங்கன்னா உண்மையான கணவன் மனைவி வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவாக இருக்கும். மேற்கூறிய பார்த்திங்கன்னா 5 குறிப்புகளுமே உங்களுக்கு பிடித்திருந்தால் பின்பற்றுங்கள். வாழ்வில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சந்தோஷம் நிறைவாக இருக்கும். பெண்களும் ஆண்களும் இந்த விஷயங்களை கடைபிடித்து வந்தாலே வாழ்க்கை வளமாக மாறும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. மேற்கூறிய விஷயங்கள் பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். ஓம் நம சிவாய நமக.